பாருங்க, உடம்புக்கு குளிர்ச்சி தரும் புதினா ஜூஸ் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயிட்டு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம டெய்லி அரைச்சி குடிக்கணும்னு நம்மளுக்கே தோணும். டெய்லி குடித்தாலும் ஒன்றும் செய்யாது, நல்ல சூடெல்லாம் தணிஞ்சு உடம்பு நல்லா இருக்கும். அதனால் நம்ம அந்த பச்சை இலையை அப்படியே அரைச்சி குடிக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. அதனால புதினா ஜூஸை இப்படி அம்மா சொன்ன மாதிரி இப்படி செஞ்சு குடிச்சிங்களாக்கும் ரொம்ப உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வெயில் காலம் வந்துட்டு பார்த்தீங்களா, உடம்பு ரொம்ப உஷ்ணமாக ஆயிடுது, ஜூடாயிருது. அதுக்கு நம்ம ஒரு அழகான ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வாங்க, அதை அம்மா எப்படி போடலான்னு சொல்லித்தார். நல்ல ஒரு புதினா ஜூஸ் பண்ண போகிறேன். அம்மா ஒரு கட்டு புதினா இலை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நல்லா அழகாக ஆஞ்சி பறிக்கி நல்லா வச்சுருக்கேன். இது இப்படி ரொம்ப இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஜூஸுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஜூஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மீதி நம்ம வம்பா போகாமல் இது அவ்வளோ அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அழகான டப்பாவை வச்சு நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டே போகாமல் அழுவாமல் வைக்காமல் நம்ம வச்ச மாதிரியே இலை அப்படியே இருக்கும். இப்படி ஒரு டப்பா எடுத்துக்கிடுங்க. இந்த டப்பாவில் நல்ல ஒரு டிஷ் பேப்பரை, இந்த பேப்பரை நல்லா கீழே வச்சுருங்க. உள்ளே சரிங்களா, உள்ளே வச்சுட்டு அழகாக நம்ம ஆஞ்சி வச்சுருக்க இலையை உள்ளுக்கு அள்ளி வைங்க. அம்மா தினமும் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கெட்டை வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும். அதனால் வம்பா போயிடும் பார்த்தீங்களா, அது இப்படி நம்ம அள்ளி அழகாக வச்சிட்டோம்னா அது நல்லா அப்படியே இருக்கும். இப்படி அள்ளி வச்சதுக்கு அப்புறமா மேலே ஒரு பேப்பர், அப்படியே ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அழகாக மூடிடுங்க. உள்ளே வச்சு இப்படி கவர் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி எடுத்து நல்லா மூடி அழகாக வச்சுருங்க. அழகாக ஏர் போகாது, நல்லா அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா நம்ம 10 நாள் ஆனாலும் இலை கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அம்மா ஜூஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம சொல்லிட்டேன். இப்போ அம்மா ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், இப்போ இவ்வளோகான இலை போதும். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெய்லி நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அப்புறமா அள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் ஜூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, ஒரு குட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு இத்தோண்டு உப்பு போட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அம்மா இதை அரைச்சி கொண்டு வரேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். புதினா ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி குடித்தாலும் ஒன்றும் செய்யாது, நல்ல சூடெல்லாம் தணிஞ்சு உடம்பு நல்லா இருக்கும். அதனால் நம்ம அந்த பச்சை இலையை அப்படியே அரைச்சி குடிக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. அதனால புதினா ஜூஸை இப்படி அம்மா சொன்ன மாதிரி இப்படி செஞ்சு குடிச்சிங்களாக்கும் ரொம்ப உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் நல்லா நம்ம சாறு புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சை, புதினா இந்த ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நல்ல ஒரு ஜூஸு. இதை நம்ம டெய்லி குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமும் இதை நம்ம குடிக்கலாம். அவ்வளோதான், புதினா ஜூஸு நல்லா ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நம்ம அப்படியே 2 கிளாஸில் ஊற்றி நல்லா 2 பேர் குடிக்கலாம். அழகாக அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு துண்டு வெட்டி போட்டுக்கிடுங்க. பாருங்கள், உடம்புக்கு குளிர்ச்சி தரும் புதினா ஜூஸ் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம டெய்லி அரைச்சி குடிக்கணும்னு நம்மளுக்கே தோணும். அம்மா செஞ்ச இந்த புதினா ஜூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.